வெல்கம் டு பெஸ்ட் ரூஃப். நான் சத்யா. நீங்கள் பார்க்குறது பஃப் பேனல் ரூஃபிங் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து நெற்குன்றத்தில் பண்ணியிருக்கோம், சென்னை நெற்குன்றத்தில். இது 3rd ஃப்ளோரில் பண்ணியிருக்கோம். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூஃப் வந்து ஒரு 25க்கு 20, ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் ரூஃபும், சைடு வால் பேனல் வந்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டு வரும். எல்லாமே ரேட் தனித்தனி வரும். ரூஃப் தனியாக வரும், சைடு தனியாக வரும். அதனால் இது ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் சைடு ஏரியாவும் கணக்கு பண்ணுவோம். இது வந்து டோர் என்ட்ரன்ஸ். இது வந்து சைஸ் வந்து 4 அடி போட்டிருக்கும், 4க்கு 7, கொஞ்சம் பெருசாக கேட்டிருந்தாங்க. இது வந்து சிமெண்ட் போர்டுன்னு சொல்லுவோம், பைசம் போர்டுன்ட்டு. இது வெயில் மழைக்கு தாங்கும், அதனால் இந்த சிமெண்ட் போர்டு போட்டுரும். இங்கே பெயிண்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் இது என்ன ஷீட் கலரோ அதே மாதிரி பெயிண்டிங் பண்ணிக்கலாம். அப்படியே உள்ளே வந்து பார்த்தோம்னா பஃப் பேனல்ன்றதால உங்களுக்கு வந்து அந்த கார்கேட்டர்லாம் இருக்காது, உங்களுக்கு பிளெயினாக இருக்கும். எங்கே பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு செவரு மாதிரி தெரியும், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். உள்ளே வந்து பார்க்குறோன்னா இதுதான். இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து 25 அடி, ஸ்லோப் வந்து 20 அடி. இங்கே ஒரு ரூம் மாதிரி. இது வந்து மெயினாக வந்து ஒரு ரெண்ட்டுக்காக, ஆஃபீஸ் ரெண்ட்டுக்காக கேட்டிருந்தாங்க, அதனால் இது பண்ணியிருந்தாங்க. இது வந்து நம்ம அப்ரூவெலாம் வாங்க வேண்டியதில்லை, அதனால் இது சிம்பிளாக போட்டு முடிச்சிடலாம். உங்களுக்கு ஹீட்டு சவுண்டு இருக்காது உங்களுக்கு. இது பஃப் பேனலு. இது வந்து வேஸ்டேஜ் ஷீட்டு. இது வந்து ரூஃப் பேனல். இது ரூஃபில் மட்டும் அந்த கார்கேட்டட் இருக்கும். சைடு வந்து வால் பேனல் வந்து 2 பக்கமே பிளைனாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு செவுரு வச்ச மாதிரி தான் தெரியும், ஷீட்டு போட்ட மாதிரி அந்த லுக் இருக்காது. இந்த ஹீட்டு இது வந்து 50 mm. இது வந்து என்னென்னா மெட்டல் ஷீட்டு தான். இதுவும் உள்ள பாட்டம் டாப் வந்து அந்த லேயர் இருக்கும். உள்ள அந்த ஃபோம் இருக்குது, அந்த ஹீட்டு குறையும். ஹீட்டு ப்ளஸ் மழை பெய்யும் போது அந்த சவுண்டு எல்லாமே வந்து கம்மியாகும், ரொம்ப பெட்டராக தெரியும். மற்ற ஷீட்டை விட இது பெட்டராக இருக்கும். சைடு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு விண்டோவும் பார்த்துருங்க. அது வந்து 4 ஹைட் வந்து 4 ஃபீட்டு, அகலம் வந்து இந்த ஒரு ஷீட்டு வித்து வந்து 3 அடி. அதனால் அந்த 3 அடிக்கே வச்சு ஸ்லைடிங் விண்டோ போட்டாச்சு. அப்புறம் பாத்ரூமும் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் வந்து என்ன சொல்கிறது, அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா தண்ணி பட்டுட்டே இருந்தால் லைஃப் சீக்கிரம் போயிடும். இது யூசேஜ் ரொம்ப கம்மின்னாங்க, அதனால் வந்து சின்னதாக ஒரு பாத்ரூம் டாய்லெட் செட்டப் மட்டும் பண்ணிவிட்டு அங்கே ஒரு எக்ஸாஸ்ட் மாதிரி கொடுத்துருவோம். அங்கே ஃபேன் போட்டுப்பாங்க, எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுருவாங்க. இந்த மாதிரி சென்னையிலனா ஒரு மினிமம் வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறோம். அவுட் ஆஃப் சென்னைனா மினிமம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆச்சு வேணும். ரேட்டெல்லாம் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், ஏன்னா அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகும். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா என்ன ரேட் எல்லாமே சொல்கிறோம். இந்த மாதிரி ஒர்க் வேணுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.